விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. ஒரு 10% வந்திருக்கும். நீங்க நடிச்சதுல 10% ஆமாமா. அதுல வந்து டவுட்டே கிடையாது. நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பெரிய ஆக்டரா இருந்தீங்க. ஆரியன் நடுவில் ஏன் நடிக்கல, என்னாச்சு உங்களுக்கு? அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குல்ல, அப்பா அவ்வளவு பாம்பராகிற வீடா தம்பி. எனக்கு ஒண்ணு இல்ல, உங்க ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து அடுத்தடுத்து உங்களை கூப்பிடணும்ல, நீங்க சரியா இருங்க முதல்ல. அந்த மாதிரி சினிமாவோட நேரில் வணக்கம். நான் உங்க ஜீவா பேசிட்டு இருக்கிறேன். வெற்றிமாறன் அவருடைய இயக்கத்தில் விடுதலை திரைப்படம் வெளியே இருக்குது. அதாவது விடுதலை பாகம் 2 திரைப்படம் வெளியே இருக்குது. இப்போ நம்ம கூட அந்த உரையாடலில் ஆரியன் அவர்கள் இருக்கிறாரு. அதாவது பான்பராக் ரவி அப்படின்ற ஒரு பெயர் தான் இவருக்கு ஒரு முக்கியமான அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ விடுதலை 2ல இவரோட காட்சிகள் கொஞ்சமாக இருந்தாலும் ஆனால் அதனோட தாக்கம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். ஸோ விடுதலை திரைப்படத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவரோட ஜேர்னி, ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஜீவா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், அதாவது உங்க கேரக்டர் கொஞ்ச நேரம் தான் சார் வருது செகண்ட் பார்ட்ல. ஆனா அதோட இம்பாக்ட் அப்படின்றது வந்து ரொம்பவே பெருசு அப்படின்னு நினைக்கிறேன். இரிட்டேட் பண்ணிட்டீங்க அந்த அளவுக்கு தான் கண்டிப்பா. சரி, நீங்க என்ன ரிசெப்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க? அதுதான் நீங்க சொல்ற ரிசெப்ஷன் தான். படம் பார்க்குறப்போ நம்மளோட காட்சிகள் குறைவா இருக்கு அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஒரு வருத்தம் இருந்தது. இன்னும் நிறைய காட்சிகள் எடுத்துமே, அதெல்லாம் இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. பட் இவ்வளவுதான் வந்திருக்கு. இது ஒர்க் ஆகுமா? நான் படம் பார்த்து அந்த முடிக்கிற வரைக்கும் நான் நினைச்சேன், இதெல்லாம் ஒர்க் ஆகுமா, நம்மளை வந்து ஞாபகம் வச்சுப்பாங்களா ஆடியன்ஸு, ரொம்ப குறைவா இருக்கு காட்சி அப்படின்னு நான் நினைச்சேன். பட் இப்போ தியேட்டர் விட்டு வெளியில வந்தோடனே பசங்கள்லாம் பார்த்துட்டு, ப்ரோ உங்களை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு ப்ரோ அப்படின்னு அவங்க சொல்லும் போது, பரவாயில்ல, இந்த காட்சியோட தாக்கம் வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அதுதான் அந்த கதாபாத்திரத்தோட வெற்றியும் கூட. ஆமா, நிச்சயமா. அதுல இயக்குனருடைய ஒரு ரைட்டிங்ல இருக்கிற ஒரு பிரில்லியண்டா நான் என்ன நினைக்கிறேன்னா, வாத்தியார் கதாபாத்திரம் மக்களுக்கு பிடிச்ச ஒரு கதாபாத்திரம். ஓகே, அவரை வந்து நான் டார்ச்சர் பண்றேன், நம்பர் 1. அதே நேரத்தில் ஓசி ஐயா அவரை வந்து வெறுத்து இருக்காங்க. கூட இருக்கிற போலீஸ்காரங்களே அவரை வந்து எட்டி உதைக்கிற அளவில் இருக்கும்போது அந்த மனிதனுக்கு நான் வந்து உதவி பண்றேன். ஸோ இது 2 விஷயம் சேர்ந்து மிகப்பெரிய வெறுப்பை உண்டாயிருக்கிற, அதனால தான் உங்களை பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்றதுக்கு ரீசனாக நான் நினைக்கிறேன். இப்போ விடுதலை உங்களுக்கு திரும்ப ஒரு பிரேக் கொடுத்த மொமெண்ட் அப்படின்ற மாதிரி தான். ஸோ விடுதலை, இந்த வேர்ல்ட் ஆஃப் விடுதலை அப்படின்னு நினைக்கும் போது அது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக மீன் பண்ணுது சார் உங்களோட கெரியரில்? ஒரு நடிகன் தன்னை எப்பவுமே, ஒரு நடிகன்றதை விட ஒரு கலைஞன் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் எத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கான்றது முக்கியம் இல்லை, இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, அதுதான் முக்கியம். ஸோ அந்த விதத்தில் விடுதலை வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. எல்லாராலையும் பார்க்கப்படக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அதில் நம்ம கதாபாத்திரம் வலுவானதாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப அடுத்தடுத்து ஓடுவதற்குண்டான ஒரு ஒரு எனர்ஜியை கொடுக்குற ஒரு திரைப்படமாக இருக்குது. ஓகே சார், அந்த பிரேக் கொடுத்த இம்பாக்ட் தெரியுது அவங்களோட கரியர் லைஃப்பில்? கண்டிப்பாக தெரியுது, நல்லாவே தெரியுது. நிறைய நம்ம கலைஞர்கள் வந்து பேசுகிறாங்க, சினிமா துறையிலேருந்து நிறைய நண்பர்கள் வந்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே சார், இப்போ யாரும் வாழ்த்துனாங்களா விடுதலை பாகம் 2 பார்த்துட்டு? எல்லாருமே இயக்குனர்கள் தரப்புல நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஸ்பெசிஃபிக்கா இவங்க பண்ணாங்க அப்படின்றதோட தொடர்ந்து கால்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பண்றாங்க, எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே 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 சார், இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நம்ம வந்து நிறைய நாள் நடிச்சிருந்தோமே, படத்தில் இவ்வளோ காட்சிகள் தான் வந்திருக்குது அப்படின்ற மாதிரி. முதல்ல படத்துக்குன்னு கூப்பிடும் போது உங்களை எத்தனை நாளைக்கு கூப்பிட்டாங்க, எத்தனை நாள் நீங்கள் நடிச்சீங்க, எத்தனை % ஆஃப் போர்ஷன்ஸ் வந்து படத்தில் வந்துருக்கு சார்? அது வந்து முதல்ல என்னை கூப்பிட்டது வந்து ஃபர்ஸ்ட் 3 days. ஓகே சார், நாளையிலிருந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஒரு 3 நாட்கள் மட்டும் இருக்கும், ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. ரொம்ப சின்ன கதாபாத்திரம், ஒரு 3 நாட்கள் தான் வரும், நீங்கள் பண்ணுறீங்களா சார்ன்னு கேட்டாங்க. நான் தாராளமாக, எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம், இது வந்து 3 நாளோ 30 நாளோ அது கிடையாது. அந்த கதாபாத்திரம், ஒரு இயக்குனர், ஒரு ரைட்டர் அதை வந்து யோசிச்சிருக்காங்கன்னும் போது அதுக்கு வந்து அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றது தானே தவிர, அது எத்தனை நாள் எடுக்க போகிற படமாக இருக்கணும், இவ்வளோ நாள் வரக்கூடிய கதாபாத்திரமாக இருக்கணுன்றதுல என்னோட நோக்கம் கிடையாது. தாராளமாக பண்ணுறேன்னு சொல்லி அந்த கதாபாத்திரத்துக்கு நான் போனேன். நான் பட் 3 நாள் போனது வந்து மோர் தென் ஒரு 45 days நான் வந்து அதில் ஒர்க் பண்ணேன் நான். ஆமாம். ஸோ நம்ம நடித்ததில் பர்சன்டேஜ் எவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் யாரும் கேட்காத ஒரு கேள்வி. எத்தனை பர்சன்டேஜில் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு 10% வந்திருக்கும். ஆமாம், அதில் வந்து டவுட்டே கிடையாது. அவ்வளோ சண்டை காட்சிகள் இருந்தது.
அந்த அப்புறம் நிறைய சீன்ஸ் இருந்தது, நிறைய இருந்தது, எல்லாமே இருந்தது. ஓகே சார். அந்த ஆமா. காட்சிகள் வந்து இன்னும் அதிகமா உங்களை வெறுத்திருப்பாங்க சார் மக்கள். ஆமா. நிச்சயமா, நிச்சயமா, நிச்சயமா. இந்த ஒரு காட்சிக்கே இவ்வளோ கோவத்த கக்குற மக்கள் வந்து அந்த காட்சிகள்லாம் பார்த்துருந்தாங்கன்னா அவ்வளோதான். அடுத்து ஓகே. சேத்தன் அதாவது அவரு இயக்குனர் வந்து எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல சொன்னது வந்து, ஆ இவ நீங்க ஒரு சைக்கோ, அடுத்த சைக்கோ இவன். அப்படின்னு சொல்லி தான் அந்த கேரக்டர வந்து அறிமுகப்படுத்தினாரு. ஆ சேது கிட்ட அந்த கேரக்டர் வந்து அப்ப சொன்னார். சேது என்ன நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்த உடனே அவர் சொன்னது, "ஆரியன் ரொம்ப நல்லா இருக்கு ஆரியன் உங்க கதாபாத்திரம். இந்த படம் உங்களுக்கு வேற மாரி ஒரு பேர் குடுக்கும் ஆரியன்." அப்படின்ற அளவுக்கு அவரே வந்து டைரக்டர் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாரி ஓகே. ஒரு கதாபாத்திரத்த நான் வந்து சேர்த்திருக்கேன் அப்படின்னும்போது, அவரு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. ஓகே, ஓகே. ஸோ அந்த மாரி அவ்வளோ பெரிய ஆர்க் இருந்தது அந்த கதாபாத்திரம். ஓகே. ஆ போக போக இப்படி ஆயிருக்கு. பட் இதுவும் ஒர்க் ஆயிருக்குன்னு நினைக்கும்போது சந்தோஷமா ஓகே, இருக்கு. ஓகே சார். இப்ப விஜய் சேதுபதி அவர்கள் உங்களோட பழைய கதாபாத்திரங்கள் பத்தி ஏதாச்சும் பேசினாரா சார்? இந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க பண்ணது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் மேற்கோள் காமிட்டி அந்த மாரி விஷயங்கள் பேசியிருக்கிறாரா ஸ்பாட்ல? நெறைய ஆக்சுவலா வந்து அதான் இந்த படத்துல ஒரு சிறப்பு என்னன்னா, எல்லாருமே வந்து எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து பேசக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைஞ்ச ஒரு படம் இது. கண்டிப்பா. பழைய காலத்துக்கே போயிட்டோம். இப்ப பீரியட் சப்ஜெக்ட்ன்னும்போது இது வந்து 80ஸ் 90ஸ்ல நடந்தது அப்படின்னும்போது, நாங்களும் அந்த தளத்துல அப்படிதான் இருந்தது. என்னன்னா செல்போன் கிடையாது, கேரவான் கிடையாது. ஓகே. எல்லாரும் குரூப்பா உட்கார்ந்து கிடைக்கிற இடத்துல உட்கார்ந்து பேசிக்கிட்டு. அப்போ நெறைய கருத்துக்கள வந்து ஷேர் பண்ணாரு. நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பெரிய ஆக்டரா இருந்தீங்க ஆரியன். நடுவுல ஏன் நடிக்கல? என்னாச்சு உங்களுக்கு? அதுக்கப்புறம் வந்து நீங்க நடிச்ச கதாபாத்திரங்கள்லாம் வந்து திருப்பாச்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 6 நல்லா இருந்தது. எஸ்பி ஜனநாதன் சார் டைரக்ஷன்ல வந்து ஈ படம் நடிச்சேன். அந்த கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாரியான விஷயங்கள வந்து எல்லாம் அட்மையர் பண்ணி ஆமா, அவரு சொல்லிட்டு ஆமா, இருக்காரு. ஆமா. ஓகே, ஓகே, ஓகே சார். சார் வெற்றிமாறன் சார் உங்களுக்கு எப்படி பரிச்சயம் சார்? இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஈகரா இருக்கிறோம் நாங்க. ஷூர். ஆ நான் வந்து சினிமாக்காக ஆ ஒரு ஹோட்டல்லலாம் வேல பார்த்துட்டு, அப்படியே சினிமால நம்ம வந்து ஒரு நடிகன் ஆயிடணும் அப்படின்ற கனவுகளோட நான் வந்து ரூம்ல தங்கியிருந்தேன். ஓகே. ரூம்ல தங்கி இருக்கும்போது, என்னுடைய அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்ப பாலுமகேந்திரா சார் கிட்ட வந்து கிருஷ்ணகுமார்ன்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே. ஸோ அவரு எனக்கு நல்ல பழக்கம். அவர்கிட்ட வந்து ரொம்ப நல்ல இந்த கதைகள் பத்தி பேசுறது, கவிதைகள் பத்தி பேசுறது, ரொம்ப ஆரோக்கியமான உரையாடல்லாம் நடக்கும் அவர்கிட்ட. அவரு அவ்ளோ புத்தகம் படிப்பாரு அவரு. அவ்ளோ ஓகே. புத்தகம் படிப்பாரு. அவ்ளோ ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மனிதர நான் பார்த்தது அவரதான். கண்டிப்பா. திரைக்கதை புத்தகங்கள், மலையாளத்துல இருக்கிற திரைக்கதை புத்தகங்கள், இந்த மாரி எனக்கு அறிமுகம் இல்லாத உலகத்திலிருந்து நெறைய புத்தகங்கள பத்தி பேசுவாரு. பேசுறது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஒரு நாள் நாங்க இரவு 7 மணிக்கு பேச ஆரம்பிச்சோம். மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் பேசியிருந்திருக்கோம். நடுவுல போயிட்டு டீ சாப்பிட்டு வந்து சார் இந்த மாரி விஷயங்கள் வெற்றிமாறன் அவர்களுமே சொல்லுவாரு. இந்த மாரி பேச ஆரம்பிச்சோம்னா, நாங்க அடுத்த நாள் காலைல வரைக்கும் பேசிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி. அந்த தருணம் வந்து என் வாழ்க்கையில் நடந்தது. அவரு அந்த கிருஷ்ணகுமார். மேபி பாலுமகேந்திரா சாருடைய பட்டறையில இருக்கிற மக்களுக்கு இந்த மாரியான ஒரு அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்கு. அத நம்ம ஃபர்ஸ்ட் அவங்கள மீட் பண்ணி பேசுறப்போ, அது அந்த பேசுறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து போரே அடிக்காத அளவுக்கு அவ்ளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ, இதுல நடுவுல ஒரு 3 வாட்டி டீ சாப்பிட போயிட்டு வந்திருப்போம் நாங்க. 6 மணி வரைக்கும் நடந்தது. ஸோ, அந்த மாரி ஒரு ஒரு நல்ல நண்பரா இருக்கிற கிருஷ்ணகுமார் வந்து, நான் ஈன்ற திரைப்படத்துல நடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஃபோன் பண்ணி, இந்த மாரி என்னோட நண்பன் வெற்றி வந்து உன்ன பார்க்கணும்னு சொன்னான். அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் வரேங்க. இன்னைக்கு வந்து ரெயின் எஃபெக்ட் கிளைமாக்ஸ் ஃபைட் ரெயின் எஃபெக்ட்ல இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போனேன். ஏஎம் ரத்னம் சார் ஆஃபீஸ்ல வந்து வெற்றி சார் இருந்தாரு. ஓகே. அப்போ போய் பார்த்து பேசும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். அவருக்கு தேவை வந்து ஒரு நார்த் மெட்ராஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கதாபாத்திரம். அது வந்து அப்போ நான் பான்பராக் ரவியா பண்ணியிருந்தேன். அடுத்தது வந்து ஒரு கதையிலேயே வந்து அவர் லாங் ஹேர் வச்சிருக்கிற ஒரு கதாபாத்திரம் தேவைப்பட்டது. ஸோ இது எல்லாமே பொருந்தக்கூடிய ஒரு ஆளா இருந்ததுனால, அந்த முதல் சந்திப்பு அப்படி நடந்தது அது. சார் ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டருக்கு ஒரு இன்டென்ஸான ஒரு நடிப்ப வாங்குனா தான் அந்த கதாபாத்திரத்தோட தாக்கம் வந்து ரொம்பவே ஆழமா இருக்கும் சார். ஸோ அதுக்காக உங்க கதாபாத்திரத்துக்கு என்ன விஷயங்கள் சொன்னாரு வெற்றிமாறன் அவர்கள்? சொன்னதுக்கப்புறம் உங்ககிட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுல எவ்வளோ மெனக்கெடல் அவர் குடுத்தாரு சார்? இது கண்டிப்பா இருக்கணும். இது இருந்தா தான் அதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படின்ற மாரி என்னென்ன விஷயங்கள் சொன்னாரு, பெர்ஃபார்மன்ஸ் வாங்குனாரு சார் அவரு? வெற்றி சாரை பொறுத்த வரைக்கும் பெரிய எக்ஸ்பிளைன் பண்ற ஒருத்தெல்லாம் கிடையாது. அவனுடைய நேச்சரா என்ன வருதோ அதுதான். ஓகே. கூடுமான வரைக்கும் அவன் நடிச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாரு. நடிச்சிடக்கூடாது. நடிச்சிடக்கூடாது ஓகே. அத வந்து நம்ம ஏதாவது சொல்லி அவன் வந்து ஓவர்டோஸ் ஆகி அத வந்து ஓகே. அப்படிலாம் பண்ணிடக்கூடாதுன்றதுக்கு ரொம்ப சாதாரணமா தான் சொல்லுவாரு அவரு. இந்த மாரி அவன் ஒரு சைக்கோ, இவன் ஒரு சைக்கோ. இந்த மாரி வந்து அடுத்த சீன்ல வந்து ஆரியன் நீங்க இத பண்றீங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமாவே சொல்லுவாரு. ரொம்ப அப்படியே பயங்கர ஆக்டிவாலாம் சொல்ல மாட்டாரு. அது ரொம்ப சாதாரணமா. ஏன்னா
அவன் அந்த கதாபாத்திரமா மாறணுமே தவிர நடிச்சிடக்கூடாது, ஓகே நம்ம வந்து ஓவர் டோஸ் கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுல கிளியராக இருக்கிறதுனால அவர் வந்து நீங்கள் அதை பிஹேவ் பண்ணால் போதும். நம்ம அதை சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏதாவது இந்த மாதிரி வில்லனாக பண்ண போகிறோம், இதில் வந்து நெகட்டிவ் ஷேட் இருக்குன்னு நம்மளுக்கு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சோண்டு நம்ம சினிமா பார்த்து வளர்ந்தவன் தான், கொஞ்சோண்டு அந்த சினிமாத்தனம் வரும் நமக்குள்ள, எனக்குள்ளே வரும் அந்த சினிமாத்தனம், கொஞ்சம் வில்லனாக நம்மளை வந்து காட்டணும் அப்படின்னு. பட் அவர்கிட்ட வந்து அவ்வளோலாம் வேணாம் ஆரியன், அவ்வளோலாம் எதுவுமே வேணாம், நீங்களாவே இருங்க, நீங்களாவே வாங்க, நீங்களாவே பாருங்க, நீங்களாவே பேசுங்க, அவ்வளோதான், ஷட்டிலாக பண்ணுங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறவர் தான். அதனால நிறைய மெனக்கேட அவசியம் இல்லை. அவருக்கு என்ன தேவைன்றது வந்து ரொம்ப தெளிவாக வார்த்தையில் சொல்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த புரிதல் இருக்குல்ல, ஓ இவருக்கு இயக்குனருக்கு இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்றதுனால ஈஸியாக தான் இருந்தது. ஓகே ஓகே சார். இப்போ டேக் அவே அப்படின்ற ஒரு விஷயம், விடுதலையிலேருந்து நான் இந்த விஷயத்த ஒரு டேக் அவே எடுத்துகிட்டு போகிறேன், இது வந்து என் கரியர் முழுக்க நான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசைப்படுறேன். அது ஒரு பர்சனலான ஒரு அட்வைஸாகவும் இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு அட்வைஸாகவும் இருக்கலாம். இந்த விஷயத்தை நான் டேக்காவே எடுத்துக்கிறேன், இதில் கற்றுக்கிட்டேன், அதை நான் வந்து என் கரியர் முழுக்க நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு என்ன விஷயம் நீங்கள் சொல்வீங்க? நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து பர்டிகுலராக நான் சொல்லணும்னா வந்து எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதை 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 நம்ம தான் அப்படின்ற மாதிரி, அதுக்கு அந்த கதாபாத்திரமாக நம்ம நடிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அந்த கதாபாத்திரமாக மாறினாலே போதும். அதுக்கிட்டே அங்கேருந்து வர பர்ஃபார்ம் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்றது. முன்னாடி வந்து கொஞ்சம் நான் மெனக்கெடுவேன் அந்த கதாபாத்திரமாக நான் மாறுறதுக்காக. இப்போ அந்த கதாபாத்திரமே நான் தான். ஒரு இந்த மாதிரியான சிந்தனை இருக்கிற ஒருத்தனா நடிக்கிறதை விட அந்த சிந்தனை எனக்கு தான் இருக்கு, நான் தான் அது அப்படின்னு நான் நினைக்கும் போது நான் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற மாதிரி ஆகுது. ஓகே, நான் தான் அது, அவனா நான் மாற வேண்டிய அவசியம் இல்லை, நான் தான் அது அப்படின்னு நினைக்கிறதே வந்து குழப்பம் இல்லாமல் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளாவே மாறிக்கிற அந்த தன்மை வந்து கிடைச்சிது. அதே மாதிரி வந்து நான் இத்தனை படங்கள் வேலை செய்தாலும் டப்பிங்கில் வந்து இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண இயக்குனர்கள் வந்து நான் மற்ற இயக்குனர்கள் நான் குறைச்சி மதிப்பில்லை. இவர் வந்து ரொம்ப அதீதமான ஒரு கவனத்தை வந்து எடுத்துப்பார் டப்பிங்கில். டப்பிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவருக்கு தெரியுது. சின்ன சின்ன வார்த்தைகளை கூட இது நான் பண்ணது மட்டும் இல்லை, முன்னாடி அந்த டீமில் பேசும்போது சொல்லுவாங்க, அசுரனில் அந்த ஊருடைய வழக்கு வட்டாரம் அது வேணும்னா அதுக்காக வந்து அந்த ஊருடைய ஆட்கள் வந்து அதெல்லாம் எழுதி கொடுத்து அதே மாதிரியே பேச வச்சு ட்ரைனிங் எடுத்து, ஸோ டப்பிங்க்கு அவர் கொடுக்குற ப்ரியாரிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே ஓகே சார். ஸோ அதை நான் கற்றுக்கிட்டேன். டப்பிங்கில் வந்து எவ்வளோ உயிர்ப்போடு நம்ம வந்து அந்த கதாபாத்திரத்தை இன்னும் மெருகேற்ற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இதெல்லாம் தான் வந்து டேக் அவே. ஓகே சார். இப்போ 10% ஆஃப் சீன் தான் படத்தில் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான சீன்ஸ்லாம் இருந்திருக்கும், இந்த சீன் நடிக்கும் போது சூப்பராக இருக்குது சீன், நமக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆக்டர் ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும்ல? ஆமாம், அந்த மாதிரி சீன் வந்துச்சா? ஐயோ கண்டிப்பாக நிறைய சீன் வந்தது. அந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு சீன் இருக்கு. ஓகே, எந்த சீன் சார்? இந்த சீன்லாம் வந்தால் நம்ம வேறடா அப்படின்ற அளவுக்கு ஒரு சீன் இருந்தது. அது டப்பிங்கில் பார்க்குறப்போ எனக்கு வந்து என் மேலேயே எனக்கு கோவம் வர அளவுக்கும், என்கிட்ட ஒருத்தர் வந்து பேசுவார், ரொம்ப பரிதாபமாக ஒருத்தர் வந்து பேசுவார். நான் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு மனிதனாக நான் இருக்கும்போது அந்த அதிகாரத்தால் நசுக்கப்படுற ஒரு எளிய ஒரு மனிதன் வந்து என்கிட்ட பேசுவான். ஓகே, பேசும்போது நான் டப்பிங்கில் பார்க்குறேன், என் கண்ணில் சாரசாரியாக கண்ணீர் வருது. சரி, அதான் நான் சொன்ன மாதிரி அது ஒரு படம் அப்படின்றதெல்லாம் தாண்டி அதிகாரம் வந்து எளிய மனிதர்களை எப்படி நசுக்கி இருக்கு, அவங்களுடைய குரல் எப்படி வெளியில் கேட்காம போயிருக்கு அப்படின்றதுடைய தாக்கம் வந்து மனசில் இருந்த காட்சிகள்லாம் இருந்தது அதில். ஓகே, ஸோ அதெல்லாம் வரல. அது என்ன மாதிரியான காட்சின்றதை நான் ஆடியோவில் சொல்கிறத விட அது விஷுவலாக பார்த்தா தான் நல்லாயிருக்கும். மேபி சார் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு 1 hour சேர்த்து வரும் ஓடிடியில், ஆமாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த காட்சிகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் அதை ஆடியோவாக சொல்லி அதை கெடுக்க விரும்பல, அந்த காட்சியை வந்து அதை ஃபீல் பண்ணுறோம் சார். ஆமாம், ஓகே ஓகே சார். சார் இப்போ விடுதலை அப்படின்றத தாண்டி உங்களோட கரியர் பற்றி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் போகலாம் அப்படின்னு சார். சார் இப்போ கரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க 2004ன்னு நினைக்கிறேன். 2004ல் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ, அப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு முக்கிய ஹீரோவாக இருந்தார். அந்த படத்தில் ஒரு முக்கிய வில்லன் ரோல். கரெக்ட். அந்த வாய்ப்பு வந்து நிறைய பேருக்கு அமைஞ்சிடாது சார். எப்படி சார் வந்துச்சு அந்த வாய்ப்பு உங்களுக்கு? எப்படி அடையாளப்படுத்தினாங்க உங்களை? அப்போ இதுக்கு சரியாக சொல்லணும்னா நான் வந்து போஸ் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடித்தேன் நான். போஸ், ஓகே, இவர் ஸ்ரீகாந்த் படம். ஆமாம்,
அந்த படத்தில் நான் நடிக்கும் போது வந்து ஒரு டெரரிஸ்டாக நடிச்சிருந்தேன். அதில் வந்து 3 டெரரிஸ்ட், ஒரு மெயின் டெரரிஸ்ட் இருப்பார். அவர் வந்து ஒரு நார்த் இந்தியன் கை. அவருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி நான் ஒரு பக்கம் நடிச்சிருப்பேன் நான். ஸோ அந்த படத்தில் வந்து எனக்கு வந்து அவருக்கு கிடைக்கிற முக்கியத்துவமும், மெயினாக பண்ணுற அவருக்கு கிடைக்கிற முக்கியத்துவமும், என்னெல்லாம் வந்து யாருமே எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. நான் ரொம்ப சாதாரணமாகவே இருக்கும்போது, இது ஏன் அவர் மட்டும் அவர் செட்டுக்குள்ளே வரதை பார்ப்பேன். அவர் செட்டுக்குள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிடுறேன், நான் செட்டுக்குள்ளே போகும்போது எங்கே டைரக்டர் இருக்காரு, எங்கே கேமராமேன் இருக்காங்க, அப்படியே பார்த்து பார்த்து பயந்து பயந்து போவேன். யாரையாவது விஷ் பண்ண தவறிட போகிறோம் நம்ம. அது வந்து அவங்களுக்கு கோபமாயிட போகுது. அது தேவையற்ற பதிவுகள் தான் நமக்கு. பட் அன்னைக்கு நான் அப்படிலாம் இருந்தேன். இயக்குனர் எங்கே இருக்காரு, அப்படியே அப்படியே அந்த மருண்ட கண்களோட தேடுவேன் நான். அது இருக்காரு, பேசிகிட்டு இருக்காரு, இப்போ போய் விஷ் பண்ணலாமா அவரை அப்படின்னு மாதிரி. அப்புறம் கேமராமேன் எங்கே இருக்காரு, இந்த மாதிரி எனக்கு தேடல் இருக்கும். அவர் யார், யாரோ பார்க்குறாரு, அவர் தான் யார் அப்படின்ற மாதிரி. இது நான் பண்ணிட்டு இருப்பேன். அவர் நார்த் இந்தியன் வில்லன் வருவார்ல, அப்படி கையில் 555 பேக்கெட்டோட உள்ளே வருவார். அப்படி சிங்கம் மாதிரி, ராஜோ அப்படின்வாரு. அவரோட அசிஸ்டன்ஸ்லாம் ஓடி வருவாங்க. டேரக்டர் வந்து அவருக்கு வந்து விஷ் பண்ணுவாங்க. கேமரா அவர் வந்து எல்லாருடைய ஃபோக்கஸையும் அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுவார் அவரு. நான் வந்து யாருடைய அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிடாம நான் இருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு நம்ம ஏன் அவருக்கு அந்த லெவலில் இருக்காரு, நம்ம ஏன் இந்த லெவலில் இருக்கோம். அப்போ நம்ம வந்து மெயினாக நம்ம ஏதாவது பண்ணணும். நம்ம ஒரு பெரிய ஆக்டரோட நம்ம ஒர்க் பண்ணணும், ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணணும். அந்த கதாபாத்திரம் தான் நம்மளை உருவாக்கும். ஸோ அந்த ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுத்தேன். அதில் வந்து ஒரு கன் ஷூட் வச்சுருப்பாங்க அந்த திரைப்படத்தில். அதில் வந்து அன்னைக்கு ஏதோ அந்த கன் பார்ட்டியில் வந்து ஏதோ ஒரு சின்ன தப்பாகி போச்சு. அது வந்து எல்லாருக்கும் முகத்துலலாம் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் 3 பேருக்கும். போலீஸ் வந்து சுடுவாங்க, சரண்டர் ஆகுங்கன்னு சொல்லுவாங்க, சரண்டர் ஆக மாட்டாங்க. உடனே போலீஸ் வந்து சுடும் போது எல்லாருக்கும் அந்த புல்லட் இதெல்லாம் உள்ளே வச்சுருப்பாங்க. அது வந்து பட்டுன்னு முகத்தில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் 3 பேருக்குமே அடிச்சது. அந்த 3 பேருக்கு அடிச்சதில் அவருக்கு மட்டுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க எல்லாம். அவர் உடனே ட்ரீட் பண்ணுறது, டாக்டர்ஸ் வர வச்சது, இது எல்லாமே இந்த 2 பேரும் 2 அசிஸ்டன்ட் தீவிரவாதிகளும் வழி இல்லாமல் நின்றுட்டு இருக்கோம். ஸோ அவருடைய ப்ரியாரிட்டியை பார்க்கும்போது ஒரு நார்த் இந்தியன் இங்கே வந்து இவ்வளோ கம்பீரமாக இருக்கிறாரு, நம்ம இங்கேயே இருக்கிற நம்ம ஏன் இவ்வளோ சாதாரணமாக நம்ம வந்து யாராலையும் கண்டுகொள்ள முடியாத இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது நம்மக்கிட்ட தான் ஏதோ ஒரு தவறு இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு ஆளுமைத்தனமே இல்லாமல் இருக்கும். அவர்கிட்ட எவ்வளோ பர்சனாலிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தப்போ நம்ம வேற ஒரு ஆளாக மாறணுன்ற அந்த எண்ணம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சது போஸ் திரைப்படம் தான். ஓகே. ஸோ நான் அதுக்கப்புறம் சரியான ஒரு முடிவு எடுக்கிற, ஒரு பெரிய ஹீரோ படத்தில் நம்ம ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணாதான் எல்லாருடைய அட்டென்ஷனும் நம்ம மேலே வரும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நான் அப்போ என்னுடைய நண்பன் தான் சுதாகரன், அவங்ககிட்ட நான் இதெல்லாம் பற்றி பேசுகிறேன். உங்ககிட்ட நான் எப்படி பேசணும் அது மாதிரி அவங்ககிட்ட பேசுகிறேன். நம்ம ஒரு பெரிய படம் பண்ணண்டா, இப்படியே போகக்கூடாதுடா லைஃப் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். அப்போ வந்து திருப்பாச்சின்ற படம் வந்து சார் ஒரு திருப்பாச்சின்னு விஜய் சார், அவன் விஜயோட பயங்கர ஃபேன். ஓகே சார் திருப்பாச்சின்னு ஒரு படம் பண்ண போகிறாங்க, அது இன்னும் அந்த அருவா அதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கு ஏதாவது அமையும் தோணும் சார் அப்படின்னா உடனே ஆல்பம்லாம் வச்சுருப்பேன் நான். நீ எடுத்து போய் கொடுத்துப்பா. அங்கேருந்தே நான் வந்து என்ன பண்ணேன், நான் போகக்கூடாது எடுத்த உடனே, நம்ம போயிடக்கூடாது, எங்கேயும் போய் நம்ம நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சேன் நான். நீ போயிட்டு என்னுடைய ஆல்பத்தை காட்டுறா அப்படின்னு சொல்லி. அவன் அவ்வளோ க்ளோஸ் எனக்கு. அவன் போனான், காமிச்சான். சார் வந்து வெளியூரில் இருக்காருன்னு சொல்லி ஏதோ சொன்னான் என்ன. அதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு நான் டைரக்டர் வந்து மீட் பண்ணால் அவருக்கு வந்து என்னுடைய முகம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் அக்ரஸிவான எனக்கு ஃபேஸ். அப்போ அந்த தாடி, அந்த முடியெல்லாம் பார்க்குறப்போ, கண்கள் இதெல்லாம் பார்க்குறப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஒரு ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் இருக்குது. ஒரு 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 ரொம்ப லீனாக இருக்காரு இவருன்னா, அப்போது வந்து வாங்க ஒரு டெஸ்ட் ஷூட் ஒன்று பண்ணிடலாம், இவன் எந்த அளவுக்கு நடிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக டெஸ்ட் ஷூட் ஒன்று பண்ணார். அந்த டெஸ்ட் ஷூட்டில் அந்த இருந்த வெறியெல்லாம் வச்சு இது பண்ணிட்டேன் நான். அப்போ பேரரசு சார் என்ன சொன்னார்? பேரரசு பார்த்துட்டு அவர் வந்து கட் சொல்வார்னு நிறைய சீன்ஸ் எடுத்தார் சும்மா வச்சு ஹேண்டி கேமில். இந்த கதவை திறந்துட்டு உள்ளே வாங்க ஆரியன்ட்டு ஒரு கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டார். டெரராக உள்ளே வாங்கன்னு மட்டும்தான் சொன்னார். உள்ளே ஹேண்டி கேம் வச்சு நிற்கிறாரு. நான் கதவை திறந்து உள்ளே வந்துட்டு நான் பாட்டுக்கு டைலாக்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். சும்மா எவ்வளோ நேரம் இப்படின்னு பார்ப்பீங்க நீங்கள், அப்படியே ஏதோ வாய்க்கு வந்த டைலாக்லாம் யாருன்னு நினச்சேன், அவ்வளோதான் உங்களெல்லாம் அப்படி இப்படின்னு நானாக ஏதோ பண்ணோடனே அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகி போச்சு. அவர் மனசில் வச்சுருந்த பான் பராக் ரவியே எதிர்க்க பார்த்துட்டாரு. ஓகே அப்படின்ட்டு, ஆரியன் எல்லாமே சூப்பராக இருக்குது, நீங்கள் உடம்பு மட்டும் கொஞ்சம் ஏற்றுங்க ஆரியன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து அவர் வந்து இவர் தான் பான் பராக் ரவின்னு கன்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் நானும் அந்த நடிகர்னா ஒரு உடம்பு வேணும்ல பேசிக்காக, ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணி
அந்த படத்தில் வந்து நான் நடித்தேன். படம் பார்க்குறவங்க வந்து அவ்வளோ செலிப்ரேஷன் அந்த படம். நானும் இன்ட்ரோல் முடிச்சுட்டு இது பண்ணாங்க. கரெக்டு பேரரசு சார் வந்து வந்திருந்தார் என் ரெஸ்பான்ஸ் பார்க்கறதுக்காக. அவர் பேரரசுன்னு யாருக்கும் தெரியாது, அவர் தான் இயக்குனர்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு பாட்டு, அந்த இந்த பாட்டு இருக்குல்ல, அப்பம் பண்ண தப்புல ஆத்தா பெத்த வெத்தல, அந்த பாட்டெல்லாம் முடிஞ்சு ஆடியன்ஸ் வந்து, இது ஒரு 4வது ஷோ 5வது ஷோ நான் சொல்றது, குரூப்பா வெளியில வந்து ஏதோ தண்ணி குடிக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க. என்ன பார்த்துட்டாங்க. அப்போ பக்கத்துல இயக்குனர் இருக்காரு, அவரு தெரியல, என்ன பார்த்துட்டாங்க. அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குல்ல, அப்பா அவ்வளவு பாம்பராகிற வீடா அப்படின்னு அவங்க கொடுத்த அந்த உயிர் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குல்ல, இல்ல அப்பா அப்படியே பயங்கர சந்தோஷமா இருந்தது இது. அவங்களுக்கு வந்து குரலே வரல. அப்புறம் இவர் தாங்க டைரக்டரு அப்படின்னு சொல்லி, சார் சூப்பரா பண்ணிருக்கீங்க சார் நீங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கானே சார், இது 4வது வாட்டி பார்க்கணும் சார், நாங்கள் ஒரே கத்தின்கிறோம் சார் தியேட்டர்ல அப்படின்ட்டு. அவ்வளோ உணர்ச்சி மிகு அதை நான் கண் கூட பார்த்தேன். திருப்பாச்சி ஷூட்டிங் டேஸை கொஞ்சம் ரிவைன் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சார். இப்போ அந்த டேஸில் உங்களுக்கு மறக்க முடியாத மொமெண்ட் கண்டிப்பாக இருந்திருக்கும். விஜய் சார் கூட பேசினதோ, இல்லை வேறு ஆர்டிஸ்ட் கூட பேசினதோ, பேரரசு சார் சொன்ன கமெண்ட்டோ, ஏதாச்சும் ஒன்று மறக்க முடியாத மொமெண்ட்டாக இருந்திருக்கும்ல, அந்த மொமெண்ட்ஸ் பற்றி. நான் விஜய் சார் வந்து அப்போ நிறைய பேச மாட்டார், அவர் இப்போவும் அப்படிதான் நினைக்கிறேன். நான் அப்போ நிறைய பேச மாட்டேன், நானும் வந்து பேசுறத விரும்பலை. அப்போ ஓகே, இந்த கதாபாத்திரத்துடைய தன்மையை நான் வந்து எங்கேயும் வந்து கெடுத்துடக்கூடாது, நான் புதுசு. அப்போ நான் விஜய் வந்து நான் எனக்கு எதிரியாக தான் பார்ப்பேன். அது ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துக்கு நான் எதிரி. அவர் கூட போய் அவர்கிட்ட நான் நட்பை வளர்த்துக்கணும்னு நான் நினைக்கல. அந்த கதாபாத்திரத்துக்கு உண்மையாக இருக்கிற ஒரு மனிதனை நான் அப்போ இருந்தேன் நான். அதனால அவரும் ரொம்ப லைட்டாக தான் பேசுவார். பொண்ணெல்லாம் போட்டு கரையாகி போச்சு, ஃபுல்லாக எல்லாம் மேக்கப் போட்டுருவோம், அவ்வளோதான் பேசுவார். அப்புறம் வந்து இந்த சீனில் நான் இதை பண்ணுறேன், நான் இந்த ஒரு சங்கு ஊதிட்டே உள்ள வருவார். அந்த சீனில் வந்து அந்த சங்கை வந்து நான் அடிக்கிறேன்னா, இந்த ஒரு வாட்டி இதை பண்ணிவிட்டு அடுத்தது நான் உங்களுக்கு அடிக்கிறேன். அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் விஜய் கிட்ட வந்து அவர் ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன் அவர். ஓகே, அதே மாதிரி தான் நான் எப்படி நினைக்கிறேனோ, இவர் வந்து எனக்கு எதிரி, இவர் கூட நான் போயிட்டு அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நட்போடு இருக்கிறது என்னுடைய ஆளுமைக்கு தொந்தரவாக இருக்கும் அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படின்னு மேபி அவரும் அப்படி நினச்சிருக்கலாம். எதிரியாக இருக்காரு, அவர்கிட்ட வந்து நம்ம மெயின்டைன் பண்ணதான் அந்த கோபம் வந்து கண்கள் இயல்பாக வரும் அப்படின்னு நினச்சதா இருக்கலாம். அடுத்தது பேரரசு சார், பல என்னதான் ஆரியன் ஃபிக்ஸ் பண்ணாலும் அவருடைய முதல் படம் அது. பல ஆப்ஷன்ஸ் வரும் அவருக்கு, கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து வரும். நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கதாபாத்திரத்தை, பான்பராகரவி கதாபாத்திரத்தை வந்து சார் அவர் பண்ணட்டும். எங்கிட்டே வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. இதை நான் தான் பண்ணுறேன்னு டேரக்டர் சொன்ன பிறகு உடம்பு ஏற்றிட்டு இருக்கும்போது அப்போ வந்து எனக்கு ஃபோன் வரும், சார் இன்னைக்கு வந்து பெங்களூர்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்தார், அவரை வந்து பான்பராகரவியா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சார் அப்படின்றவாரு. நமக்கு அப்படியே ஆகும், உங்களுக்கு வந்து அந்த இன்னொரு சின்ன கதாபாத்திரம் இருக்குது, அது கொடுக்கலான்ற மாதிரி பேசிக்கிறாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் தூக்கமற்ற இரவுகளை வந்து உருவாக்கின நாட்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி இயக்குனர் வந்து அந்த கதாபாத்திரத்தை, பல மனிதர்களை தாண்டி அந்த கதாபாத்திரம் எனக்கு வந்து சேர்ந்துருக்கு. அதை நான் சரியாக பண்ணிடணும் அப்படின்ற கூடுதல் பொறுப்பு இருந்தது. சில காட்சிகள்லாம் வந்து டைரக்டர் வந்து அங்கே மானிட்டர்லேருந்து அங்கேருந்து தூரத்துலேருந்து மைக்கில் சொல்லுவார். சொல்லும்போது எனக்கு புரியாது என்ன சொல்கிறாருன்னு, அது பெருசாக கேட்குது இல்லை மைக்கில், இது ஸ்பீக்கரில் அவர் சொல்கிறது வேறு எனக்கு புரியாது. அப்புறம் கூட இருக்கிற அவரோட உதவி இயக்குனர்கிட்ட கேட்பாரு, என்னங்க சொல்கிறாரு சார், தெரியலையே சார் அப்படின்னுவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு சம்பவம்லாம் என்னால் மறக்க முடியாது. இப்போ சினிமாக்குள்ள வரும்போது ஆரியன் அப்படின்ற ஒரு அடையாளத்தோடு வந்திருக்கீங்க. சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் பான்பராகரவி அப்படின்ற ஒரு அடையாளம், ஒரு நிரந்தரமான அடையாளம் அப்படின்னு சொல்லலாம், அந்த அடையாளம் கிடச்சிருக்கு. இப்போ சினிமாக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஏதோ ஹோட்டல்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி. உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு? ஆரியன் அப்போ என்னவா இருந்தார் சார்? ஆரியன் என்னோட ஒரிஜினல் நேம் வந்து பிரேம் ஆனந்த். கஸ்தூராஜா சார் வந்து அந்த ட்ரீம்ஸ் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தும் போது ஆனந்த், நான் ஆனந்த்னு ஷார்ட்டாக சொல்லுவேன். ஆனந்த் என்ன பார்க்கறதுக்கு நார்த் இந்தியன் மாதிரி இருக்கிற ஆனந்த்ன்ற பேர் எனக்கு செட் ஆகலையா, ஏதாவது புதுசாக பேர் சொல்லியா அப்படின்னும் போது அப்போ என்னுடைய நண்பர் காளி ரங்கசாமி வந்து சொன்னார், ஆரியன்ற பேர் ஐயா நல்லா இருக்கும். என்னங்க இது, அப்போவே எனக்கு டவுட்டு, என்னங்க ஆரியன் திராவிடன் இதெல்லாம், ஐயோ நம்ம ஷாருக் கான் பையன் பேரே ஆரியன் தான், ஏன் யோசிச்சுப்பார், ஆர்யா சூர்யா
சூர்யா ஹீரோவும் ஆர்யா வில்லனும். அப்போ ஆர்யா வரல. ஓகே. அவரு என்னை வந்து உசுப்பி விட்டாரு. நான் ஆனா கேட்டேன், என்னங்க இது ஆரியன் திராவிடன்ற மாதிரி இருக்குது, எனக்கு இந்த பேரே புதுசாகுதுங்க அப்படின்றேன். ஓ சூர்யா ஆர்யா மோதும் அப்படின்லாம் பயங்கரம் ஒரு விஷுவல் பண்ணி சொன்னோன்னே அந்த ஆரியன்ற பேர் வச்சுட்டேன் நான். ஸோ என்னோட பேர் வந்து பிரேமானந்த். சினிமாக்காக மாற்றிக்கிட்டது வந்து ஆரியன். வீட்டை விட்டு ஓடி வர சிறுவர்களுக்கு வந்து முதல் அடைக்கலம் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஹோட்டல் தான். ஏன்னா தங்கறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, பார்க்குறதுக்கு வேலை, வேலைக்கு சம்பளம். ஸோ இந்த மாதிரி ஒரு அடிப்படை தேவைகள் எல்லாமே நீங்கள் ஊரை விட்டு வந்த உடனே நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் வேலை கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அது வந்து உங்களை நீங்கள் செட்டில் பண்ணிக்கிறதுக்கு உதவும். நான் அப்படி ஹோட்டலில் வேலை செஞ்சு அப்போது ஸ்டூடியோக்குள்ளெல்லாம் அதுவும் நான் என்ன பண்ணுவேன்னா வடபழனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடியோ ஹோட்டல்லையே வேலை செய்கிறது. வசந்த பவன் அந்த மாதிரி நிறைய ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கேன். சந்திரபவன் கோடம்பாக்கத்தில் வந்து சந்திரபவன் ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு ஓய்வு நேரத்தில் வந்து நான் அங்கே போய் பார்க்குறது, ஸ்டூடியோக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது, அவங்க வெளியே உள்ளே விடாமல் தடுக்கிறது. அப்புறம் ஏதாவது ஒரு தொடர்பு கிடைச்சிடாதா, சினிமா தொடர்பு நம்மளுக்கு. இது 9th நான் இதை பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ நம்மளுக்கு தொடர்பு கிடைச்சாதான்னு முயற்சி பண்ணி அது ஹோட்டலில் சில ட்ராபேக்லாம் இருக்கும். ஓகே. அவங்க வந்து சுற்றிலும் ஆண்களாக இருப்பாங்க. அவங்க குடும்பத்தெல்லாம் மறந்து நிறைய பேர் அங்கேயே வாழ்க்கை வரும்போதுல சில பேர்லாம் வந்து தப்பாக அது சின்ன பசங்களை வந்து தப்பாக அப்ரோச் பண்ணுற ஒரு இன்சிடெண்ட்லாம் நடந்தது. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அப்புறம் நண்பர்கள்லாம் சேர்ந்து ரூம் எடுத்து இதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும், மியூசிக் டைரக்டர் ஆகணும், ஒருத்தர் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு பண்ணணும் அப்படின்ற எல்லா நண்பர்களும் சேர்ந்து ரூம் எடுத்து முயற்சி பண்ணி அப்படி வந்தது தான் வந்து. சார் சினிமா அப்படின்றது முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ ஆடிஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். சரி நம்ம இந்த டேரக்டரை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு போய் மீட் பண்ண ஃபஸ்ட்டு டேரக்டர் யார்? எந்த படத்துக்கு நீங்கள் ஆடிஷன் அட்டன் பண்ணீங்க? மீட் பண்ண அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு கஸ்தூராஜா சார் தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், ஃபஸ்ட்டு கஸ்தூராஜா சார் தான் பார்த்தேன் நான். ஒரு பயம் இருந்தது. ஃபஸ்ட்டு இயக்குனரை சந்திக்கிறப்போ ஒரு பயம் இருக்கும்ல. ஒரு இருட்டு ரூமில், ஒரு அரை இருட்டு ரூமில் தான் உட்காந்துட்டு இருந்தார், ஏசி போட்டு. ஓகே. அப்படி உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த அந்த இடத்தையே நம்ம இது வரைக்கும் அப்படி பார்த்ததில்லை. அந்த மாதிரி ஒரு இடமே வாழ்க்கையில் நான் சந்திச்சதில்லை. அந்த மாதிரி ஒரு இடம் குளிருது உள்ளே போனால். அப்புறம் பார்த்தா இயக்குனர் இருக்கார். என் ஃபோட்டோ பார்த்தாரு. என்னையா ஃபோட்டோவில் இருக்கிறதோட முடி ஜாஸ்தியாக விட்டுருக்கியா அப்படின்னாரு. ஆமாம் சார், வேணாம் தான் வெட்டிடுறேன் சார்ன்னு. இல்லை அப்படின்றதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு. டேன் ரிலையன்ஸ் ஃபோன் இருக்கும் அப்போலாம். அந்த ஃபோன் வந்துருச்சு. நீ போயா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாரு. ஏதோ பெருசாக பேச போகிறோம், ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா நீ போயா நான் கூப்பிட்றேன் அப்படின்ட்டாரு. ஐயோ என்னடா இந்த ஃபோன் வந்து இப்படி கெடுத்து விட்டுச்சேன்னு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டா இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் தான் ஷூட்டிங் நடந்தது. தனுஷும் நானும் அங்கே தான் மீட் பண்ணுறோம். ட்ரீம்ஸ் படத்துக்காக. தனுஷ் வந்து லிட்ரலி ஒரு அப்படியே ரா மெட்டீரியல், ஸ்கூல் முடித்த ஒரு பையன், எந்த மோல்டுமே இல்லாமல் அப்படியே வந்து நின்னது. அங்கேருந்து அப்படியே டேக் ஆஃப் ஆனது அவரோட லைஃபு. அதெல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே சார். இப்போது முடி உங்களுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம் சார். அந்த லாங் ஹேர் வெஸ்ட்டு அது உங்களுக்கு ஒரு அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ முடி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே நிறைய பேர் வந்து உங்களை கேஸ்ட் பண்ணியிருக்கலாம். அப்படி ஏதாச்சும் ஒரு டேரக்டர் சொல்லியிருக்கிறாங்களா, நான் முடிக்காகவே உங்களை நான் கேஸ்ட் பண்ணுறேன், இந்த ஹேர் ஸ்டைல் இருக்கிற ஒரு கேரக்டர் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் டேரக்டர் சொல்லியிருக்கிறாங்களா? இப்போ அந்த ஹேர் அப்படின்றது வந்து உங்களோட கரியருக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு? எனக்கு பான்பராகரவி ரோல் அமைஞ்சதுக்கு அதுதான் காரணம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கார் இவர். அந்த அப்போ வந்து அது ட்ரெண்டில் இல்லை. இப்போ வந்து எல்லாருமே லாங் ஹேர் வச்சுக்கிறோம், தாடி வச்சுக்கிறோம் எல்லாமே. அப்போ வந்து அந்த ட்ரெண்ட் இல்லாமல் இருந்தது. அப்போது அதில் ஒருத்தன் யூனிக்காக வச்சுருக்கான் அப்படின்னும் போது பான்பராகரவிக்கு அது ஒரு மெயின் ரீசனாக இருந்தது. என்னை வில்லனா பார்க்கறதுக்கே அது ஒரு காரணமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் நல்ல பீக்கில் இருந்தீங்க திருப்பாச்சிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் கொஞ்சம் படங்கள் நீங்கள் கம்மியாக பண்ண ஆரம்பிச்சிங்க. நீங்களா அது வாலண்டியராக எடுத்த கேப்பா இல்லை எதனால சார் அந்த கேப் அப்படின்றது வந்துச்சு? படங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் முன்னாடி இந்த மாதிரி அவ்வளோ பரபரப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான். ஆமாம், அதுதான் எனக்கு நடுவில் வந்து இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்லாம் வந்தது. நான் அந்த சிறுவயது பதிவுகள் வந்து என்னை வந்து அந்த ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருந்தது. தெனாலி படத்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அவருக்கு வந்து குண்டு வெடிச்சு அந்த ரீகலெக்ஷனை அவர் திடீர்னு எல்லாத்துக்கும் பயப்பட ஆரம்பிப்பார். ஃபோபியா. அந்த ஃபோபியாவுடைய ஒரு பர்சன்டேஜ் எனக்குள்ளேயும் இருந்தது. ஓகே. நான் யாருக்கிட்டையும் சரியாக பேச மாட்டேன். ஒரு இயக்குனர், ஒரு மனிதர், இவங்ககிட்டலாம் வந்து சரியாகவே பழக மாட்டேன் நான். எனக்குள்ளே ஒரு அமைதியற்ற தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து என்னுடைய பின்னடைவுக்கு ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். ஓகே. யாரையும் பார்த்து நல்லா சகஜமாக பேசுகிற கூடிய ஒரு மனிதனாக இல்லாமல்
அதுதான் என்னுடைய பின்னடைவுக்கு ஒரு காரணம். ஓகே சார். உங்கள் கரியரில் இன்னொரு முக்கியமான படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சபரி, விஜயகாந்த் அவர்களோட நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அதுலேயும் நீங்கள் முக்கியமான கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருந்தீங்க நீங்கள். ஸோ அந்த படம் உங்களோட கரியரில் எவ்வளோ முக்கியமான படம்? அந்த டேஸில் ஞாபகம் இருக்குதா? விஜயகாந்த் சாரோட மூமெண்ட்ஸ் அந்த ஞாபகம்லாம் இருக்குதா? ஐயோ நிச்சயமாக ஞாபகம். இப்போ எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அவரை? ஐயோ கேப்டனை வந்து மறக்க முடியுமாங்க? ஒரு மிக 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 அற்புதமான ஒரு மனிதர், மிக மிக அற்புதமான ஒரு மனிதர். அவர்கிட்ட தான் ஒரு நடிகரை நான் பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்லேயே அவர் வந்து இந்த மாதிரி சேரில் இப்படிலாம் சாஞ்செல்லாம் உட்கார மாட்டார். ஸ்டூல் இருக்கும், கேமரா ஸ்டூல் மாதிரி ஒன்று இருக்கும், அப்படி தான் உட்காந்துருப்பார். இங்கே ஒரு கர்ச்சீஃப் வச்சுட்டு அப்படின்னு ரொம்ப இயல்பாக ரொம்ப ரொம்ப அதை பார்க்குறதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். ஒரு நல்ல மனிதரை நம்ம சந்திக்கிறோன்ற உணர்வை வந்து வரும். நம்ம சின்ன வயசில் வந்து அவருடைய படங்களை பார்த்துருக்கோம், சண்டை காட்சிகளை பார்த்துருக்கோம். எனக்கு வந்து சண்டை காட்சிகள் நடித்த நடிகர்களை பார்க்கும்போது நிஜத்துலேயும் அவங்க நம்மளை அடிப்பாங்களோன்ற எண்ணம் எனக்கு இருக்கும். ஐயோ நிஜத்துலேயும் இவங்க கோவக்காரங்களோ, அடிச்சிருவாரோ, கண்ணு வேற அவருக்கு சிவப்பாக இருக்கும், நம்மளை அடிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி பயத்தோடு தான் அவரை அணுகுவேன். அவர் ரொம்ப நம்மளுடைய ஒரு சொந்தம் அப்படின்ற அளவு தான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சொந்தத்தை மீட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவர்கிட்ட. வாங்க தம்பி உட்காருங்க, வேற என்ன பண்ணுறீங்க நீங்கள், நல்லா பண்ணுங்க அப்படின்னு அவர் வந்து, நான் அவர் மாதிரி மிமிக்லாம் பண்ணல, அவர் பற்றி பேசணுன்னு அவர் என்ன அறியாமல் அது வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம மேலே ரொம்ப கேரிங்க, ஒரு நடிகரை சக மனிதரை மதிக்கக்கூடிய ஒரு மனிதராக நான் வந்து கேப்டன் அவர்களை நான் சந்தித்தேன். அந்த படத்தில் சில பிரச்சனைகளும் உருவாச்சு எனக்கு. என்னென்னா அப்போ வந்து நான் ஆழ்வார்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். கேப்டன் படத்துடைய டேட்டும் ஆழ்வார் படத்துடைய டேட்டும் கிளாஷ் ஆகி நான் காரைக்குடி போயிட்டேன். இங்கே வந்து சபரி ஷூட்டிங் நடக்குது. ஓகே. நான் வந்து அங்கே நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பெரிய காட்டுத்தீ போல் பற்றி எரிய ஆரம்பிச்சிச்சு. ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க, நீங்கள் இங்கே கொடுத்த டேட்டை வந்து எப்படி கொடுத்தீங்க. அப்போ வந்து நான் திரையுலகத்துக்கு புதுசுன்றனால என்னால் வந்து சரியாக ஹேண்டில் பண்ண முடியல. என்னுடைய மிஸ்டேக்கால் வந்து பெருசாக பற்றி எரிஞ்சு மறுநாள் காலையில் எனக்கு வந்து ஃபோன் வருது. சென்னையிலேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு. ஜி காரைக்குடியில் இருக்கீங்களா ஷூட்டிங்கில் அப்படின்றாரு. அஜித் படத்தில் இருக்கீங்களா அப்படின்றாரு. நான் அவரை பார்த்தே ஒரு 4 மாதம் ஆச்சு. அவர் எப்படி கரெக்டாக என்னை கேட்குறாருன்னு பார்த்தா, செய்தியெல்லாம் வந்திருக்கீங்களா உங்களை பற்றிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, பேப்பர் வாங்கி பார்க்க சொன்னார். பார்த்தா இந்த மாதிரி வந்து அஜித் பட வில்லனுக்கு ரெட் கார்டு, ஓகே, இந்த மாதிரி போட்டிருக்காங்க, என்னை பற்றி செய்திகள் போட்டிருக்காங்க. அதில் வந்து சபரி படத்துக்கு வந்து டேட்டு கொடுத்துட்டு இவர் வந்து ஆழ்வார் படத்துக்கு போயிட்டாரு. இந்த மாதிரி கேப்டன் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக ஆரியன் வருவார்னு காத்திருந்து ஆனால் இதுக்கு மேலே அவர் படப்பிடிவுக்கு வரமாட்டார் இனி அப்படின்ட்டு 4 மணிக்கு தான் அவர் கிளம்பி போனார். ஸோ இந்த செய்தியெல்லாம் படித்தோன்னே எனக்கு பகீர்னு வாரி போடுது. ஐயோ எவ்வளோ பெரிய மனிதர் அவர், நம்ம என்னடா இது இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னா. அப்புறம் அவரை நேரில் சந்தித்து என்னுடைய சூழ்நிலையெல்லாம் நான் சொன்ன பிறகு அவர் மற்ற நடிகர்களாக இருந்தால் கூட அந்த கோபம் வந்திருக்கும், ஈகோ, ஏன் படத்தை விட்டு இன்னொரு நடிகருக்கு போயிட்டியா நீ, அப்போ நான் யார் அப்படின்னு. எதுவுமே இல்லைங்க அந்த மனிதர். தம்பி எனக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து அடுத்தடுத்து உங்களை கூப்பிடணும்ல, நீங்கள் சரியாக இருங்க முதல்ல. அந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு அற்புதமான மனிதனின் அறிவுரையை தான் சொன்னாரே தவிர அவரை வந்து பர்சனலாக செல்ஃபி ஈகோவெல்லாம் எங்கேயுமே எடுத்துக்கல. இந்த மாதிரி மனிதர்களை சந்திக்கிறது ரொம்ப 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 அபூர்வம். நான் ரொம்ப பயந்துட்டு தான் அவர்கிட்ட பேசினேன். எப்படி இதை வந்து நீ என்னடா பெரியாளா அப்படின்லாம் பேசுவார் அப்படின்லாம் நான் நினச்சா, எனக்கு ஒன்றும் இல்லை தம்பி, உங்களுக்கு நீங்கள் வளர்கிற ஒரு நடிகர், தயாரிப்பாளர் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு அந்த அக்கறையோடு பேசின அந்த மனிதரை வந்து இன்னைக்கு அவரை இழக்கிறோன்றது சத்தியமாகவே ரொம்ப. அதுக்கப்புறம் நிறைய பேர் அவரை பற்றிய செய்திகளை நம்ம பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்திருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே சார், ரொம்பவே நன்றி. ரொம்ப அழகாக ரொம்ப பொறுமையாக உங்களோட பதில்கள் வந்து கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேயை இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.